ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோங்க. இந்த ஸ்வீட்டு நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் இந்த ஸ்வீட் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கிலோக்கு. இந்த ஸ்வீட்டை அந்த கலர் மாறாமல் நம்ம வீட்டில் ரொம்ப சுவையாக செஞ்சு முடிச்சிடலாம். சில ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து காஷ்மீரி பர்ஃபி அப்படிங்கிற நேமில் வச்சு விற்பாங்க. சில ஸ்வீட் ஸ்டாலில் சிம்பிளாக இந்த மாதிரியான கலர்லேயே பர்ஃபி போல் கட் பண்ணி கலாகந்த் அப்படிங்கிற நேமில் விற்பாங்க. பாலை வச்சு செய்யக்கூடிய இந்த சுவையான ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நல்லா அடிகனமாக அகலமாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நல்லா திக்கான பால் 2 லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன். மேலே பார்க்கும்பொழுதே தெரியும் உங்களுக்கு, அப்படியே அந்த ஏடெல்லாம் மிதந்து வருது பாருங்கள். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கணுன்னா நிறைய நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால காய்ச்சின பாலை இதில் சேர்த்துருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பாலை நல்லா சுருங்க காய்ச்சிக்கிட்டே வரணும். நம்ம பால் நல்லா கொதிக்க விடுங்க. பாலை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம சேர்க்கறது நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கு, அதாவது நல்ல திக்கான பால் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா சுருங்கி வரும்பொழுது அடி பிடிக்காமல் அந்த ஒரு கரெக்டான கலரில் நமக்கு கிடைக்கும். இதே போல் ஏடு படிஞ்சு வரும். அது எல்லாத்தையுமே கலைச்சி விட்டு கலந்து விட்டு நம்ம நல்லா காய்ச்சணும் பாலை. நம்ம சேர்த்த 2 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பாலாக சுருங்கும் பொழுது இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அது 1 லிட்டர் பால் வரைக்கும் சுருங்குற வரைக்கும் கூட நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சாரை வடிகட்டிக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தோட திப்பியெல்லாம் இருக்கவே கூடாது. சாறு கிளியராக இருக்கணும். இப்போ இந்த எலுமிச்சை பழ சாரை நல்லா கொதிச்சுட்ருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விடணும். அப்படி கலந்து விடும் பொழுது பால் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மீடியம் சைஸில் இருக்க எலுமிச்சை பழமே போதுமான அளவாக இருக்கும் 2 லிட்டர் அளவுள்ள பாலுக்கு. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தோட ஃப்ளேவர் நமக்கு ஸ்வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வேணால் நீங்கள் பெரிய எலுமிச்சை பழமாக இருந்ததுன்னா ஒரு பாதி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பிழிஞ்சு விட்டு இதே போல் கலந்து விட்டிங்கன்னா பால் அப்படியே திரிஞ்சு அந்த பாலும் நல்லா நமக்கு சுருங்கி வரணும். இப்போ பாருங்கள், திரிஞ்ச பால் நல்லாவே சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் அளவுள்ள பாலுக்கு 1/4 கிலோ அளவுள்ள இனிப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு சர்க்கரை தான் சேர்க்குறேன். சர்க்கரையை இதில் சேர்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றவே இல்லை. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஹைலேயும் தான் மாற்றி வச்சிடணும். சர்க்கரை சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதே போல் கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே திரும்பவும் இது கொஞ்சம் இலகலாக மாறி வரும். இப்போ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இது தெரியுது. இதை நல்லா நம்ம கலந்து விடும் பொழுது திரும்பவும் இது சுருங்கி வரும். கலர் மாறி நமக்கு வரும். இப்போ நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா பசும்பால் தான். பசும்பாலில் செய்யும் பொழுது அந்த கலர் இது போல் நமக்கு கிடைக்கும். இல்லை வேறு பாலில் நீங்கள் செய்யும் பொழுது பாலுக்கு ஏற்ற மாதிரி தான், எந்த மாட்டோட பால் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கலர் கிடைக்கும். ஆனால் நல்லா சுருங்கின பிறகு அந்த லைட் ப்ரௌன் கலரும் டார்க் ப்ரௌன் கலரும் கிடச்சிடும். அடி பிடிக்காமல் நீங்கள் இதே போல் கலந்து விடணும். அதுதான் இந்த ஸ்வீட்டில் ரொம்பவே முக்கியங்க. இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் நல்லா முத்தாக கொதிச்சு வரும். நம்ம சேர்த்த அந்த சர்க்கரையெல்லாம் பாகாக மாறி நமக்கு அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அப்படியே உதிரா அல்வா போல் கூட சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பர்ஃபி டைப்பில் இருக்கிற கலாகந்த் தான். கலாகந்த் அப்படின்னாலே பர்ஃபி போல் கட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் அரை வட்டத்தில் இருக்கும், இல்லைனா வட்டமாக இருக்கும். இது போல் ஷேப்லலாம் தான் செய்வாங்க. இந்த சர்க்கரை பாகு பாருங்கள் எந்த அளவு கரெக்டாக வருது. இது போல் ஒரு பதம் வந்த பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சீக்கிரமாகவே இது கரெக்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் ரொம்ப டார்க்காக மாறிடும். இப்போ பாருங்கள் அந்த பாகு எந்த அளவு திக்காக மாறி நம்ம எவ்வளவு பால் சேர்த்தோம், எப்படி சுருங்கி வந்திருக்கு. இந்த பதத்துக்கு அப்புறம் நீங்கள் துளி கூட ஃப்ளேமை அதிகப்படுத்திடாதீங்க. ஏற்கனவே சொன்னேன் லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்கன்னு, அதே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆனால் கலந்து மட்டும் நம்ம விடணும். கடாயில் இருக்க அந்த சூட்லேயே இது லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறி கெட்டி ஆகிற அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓரமெல்லாம் கடாயில் பாருங்கள் அப்படியே நுரைச்சி நமக்கு பொங்கி வருது, நல்லா பூத்துக்கிட்டு வருது. இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி.
முன்னாடிக்கும் இப்பொழுதுக்கும் கலர் நல்லா டார்க்காகவே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ட்ரேயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரேவை கரெக்டாக நீங்கள் நெய்யோ எண்ணெயோ தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேயில் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு சின்ன சைஸில் இருக்க ஒரு டப்பாவில் தான் போட போகிறேன். அந்த டப்பாவிலேருந்து நம்ம எடுத்துட்டு நமக்கு அப்படியே உருளையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கலர் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அந்த டப்பாவில் சேர்த்துடலாம். இப்போ சின்ன சைஸில் இருக்க ஒரு சில்வர் டப்பா எடுத்திருக்கேன். அந்த டப்பாவில் நெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் சீக்கிரமாகவே சேர்த்துருங்க. கட்டி அடிச்சிட்டேன், கடாயிலேருந்து அவ்வளோவா எடுக்கிறதுக்கு வராது, நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. நான் அவசரத்தில் இந்த டப்பாவில் அடியில் நெய் தடவவே மறந்துட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சமயமும் மறந்துடாதீங்க. முதல்லையே டப்பாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெய் தடவுறதுக்கு மறந்துட்டிங்கன்னா நம்ம கவிழ்த்து கொட்டும் பொழுது கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. கடாயில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணும்பொழுது எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ எந்த கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஆறின பிறகு இன்னுமே அந்த கலர் டார்க்காக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இது போல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுடுங்க. நெய் மேலே தடவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ஃப்ளாட்டான ஒரு கரண்டி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக இது போல் நம்ம அழுத்தி தடவி விட்டுறணும். கரெக்டாக டைட்டாக அழுத்தி விட்டாச்சு, ஃப்ளாட்டாகவும் செஞ்சாச்சு. இது அப்படியே ஆறணும். அந்த கலர் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இது மேலே மூடி போட்டு மூடிடாதீங்க. நல்லா ஒரு டைட்டான ஒரு காட்டன் கிளாத்தை இது மேலே வச்சுட்டு கட்டி வச்சுருங்க. அப்படி இல்லைனா கம்பளி துணி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா திக்கான துணியை இது மேலே போட்டு மூடி கட்டி வச்சுருங்க. நான் ரப்பர் பேண்ட் தான் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே ஆறட்டும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஆறின பிறகு கவிழ்த்து எடுத்து நம்ம ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். அப்போ தான் ஓரங்களில் அந்த லைட் கலரும் நடுவில் டார்க்கான கலரும் கிடைக்கும். ஏன்னா இந்த ஹீட் அப்படியே இதில் மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஆறும் பொழுது தான் கரெக்டான அந்த கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ கரெக்டாகவே செட் ஆகிடுச்சு. இப்படி கவிழ்த்து கொட்டும் பொழுது நான் அடியில் நெய் தடவாதனால கரெக்டான ஒரு ஷேப்பில் வரல. பாதி அளவு தான் எனக்கு கரெக்டான ஷேப்பில் வந்தது. அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதிக இன்க்ரீடியண்ட் எதுவுமே இல்லாமல் நெய்யெல்லாம் ரொம்ப குறைவாக சேர்த்து ரொம்ப சுவையான அதே சமயத்தில் காஸ்ட்லியான கலாக்கந்த் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், ஓரம் எல்லாம் எந்த மாதிரியான லைட் கலரில் இருக்குது, சென்டரில் நல்ல டார்க்காக இருக்குது. இதுக்கு காரணம் நல்லா திக்கான கிளாத்தாக அதில் போட்டு மூடி வைக்கிறது தான். நீங்கள் டைட்டாக அது மேலே சில்வர் மூடியே போட்டு மூடிட்டிங்கன்னா ஆவி விட்டு அந்த தண்ணிலாம் படும் இல்லைங்களா, அது மாதிரி ஆகிடும். இது போல் நீங்கள் செய்யும் பொழுது ஆறின பிறகும் அதில் தண்ணிலாம் படாமல் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த ஸ்வீட்டை 10 நாள் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.